வெடித்து எரிமலையோட பாறை குழம்பு, அதாவது லாவான்னு சொல்கிறது, தரைக்கு மேலே நீங்கள் ஓடுறத பார்த்துருப்பீங்க. அதே எரிமலை பாறை குழம்பு அப்படின்றது எங்கேயாவது நம்ம கடல் நீரில் ஓடுற தண்ணி மாதிரி, அதாவது ஆற்றுல ஓடுற தண்ணி மாதிரி ஓடியோ இல்லை அதை பற்றி நியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி அப்படி ஒரு முக்கியமான நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வட மற்றும் தென் அமெரிக்கா ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா கரிபியன் கடல். அதாவது இந்த பனாமா கால்வாய் பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துக்கு பேர் தான் கரிபியன் கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரிபியன் கடல் பக்கத்தில் இருக்கிற தீவுகள் கூட்டத்துக்கு பேர் கரிபியன் தீவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏன் இந்த இடத்த பர்டிகுலராக சொல்லணும்னா, உலகத்திலேயே நம்ம நதிநீர் ஓட்டம் மாதிரி இந்த கரிபியன் தீவு கூட்டம் பக்கத்தில் தான், அதாவது சென்ட்ரல் அமெரிக்கா அப்படின்னு இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாக்மா நதி நீரோட்டம் அப்படின்னு சொல்கிற, அதாவது பாறை குழம்பு ஒரு பெரிய நதி மாதிரியே ஓடக்கூடிய ஒன்றை அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாங்க, இப்போ ரீசெண்டபுளாக ஒரு சேட்டலைட் வீடியோவை நம்ம கவரேஜ் அவங்க பண்ணும்போது இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில், அதாவது பூமியோட இந்த மேல்தட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நதிநீரோட்டம் இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நதிநீரோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கண்டத்திட்டுக்கள், அதாவது நம்ம தரைப்பகுதி இருக்குது பார்த்திங்கன்னா, அதவே நகர்த்தி கொண்டு போகிற அளவுக்கு இதோட வேகம் இருக்கிறதாகவும், இதனாலேயே இந்த பகுதிகள் மேக்சிமம் அதிகமான எரிமலை வெடிப்புகள் கொண்ட பகுதியாக காணப்படுவதாகவும் அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நீரோட்டமானது கிட்டத்தட்ட 8 மில்லியன் ஆண்டுகளாக இந்த இடத்துல நீரோட்டம், இந்த மாக்மா நீரோட்டம் அப்படின்னு சொல்கிற இந்த பாறைக்குழம்பு நதி நீரோட்டம் இருக்கிறதாகவும், இதன் காரணமாகத்தான் இந்த பகுதியில் அதிகமான எரிமலை வெடிப்புகள் ஏற்பட்டு வருகிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அதிகமான நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கும் இந்த நீரோட்டம் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகபட்சமாக இங்கே ஏற்படுற இந்த நீரோட்டமானது கிட்டத்தட்ட இந்த பகுதியில் இருக்கிற, அதாவது சென்ட்ரல் அமெரிக்காவாக இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற தரைப்பகுதியில் எல்லாத்தையுமே குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு 3 அங்குலம் நகர்த்தி கொண்டு போகிறதாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறது இது சாதாரண அளவு கிடையாது. நார்மலாக இருக்கிற கண்டத்திட்டு நகர்வை விட 3 மடங்கு அதிகமானதுன்னு சொல்கிறாங்க. இதனால தான் இந்த பகுதியில் அதிகமான எரிமலை வெடிப்புகள், அதிகமான பெருங்கடல் தீவு கூட்டங்கள், அதிகமாக கரிபியன் கடலில் பார்த்திங்கன்னா நடுக்கடலில் தீவு கூட்டங்கள் அதிகமாக தோன்றியிருக்க செஞ்சுருக்கு. அப்படியெல்லாம் தோன்றுவதற்கு இந்த நீரோட்டம் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த நீரோட்டம் பார்த்திங்கன்னா பாறைகளின் நதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சும்மா இல்லாமல் ஒரு மிகப்பெரிய நிலத்தின் நகர்வையே உண்டாக்கக்கூடியதாகவும், இந்த நிலைமை இப்படியே நீடிச்சுக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் இன்னும் கூடிய சீக்கிரமாகவே இந்த இடத்தோட நகர்வு எந்த பகுதியிலேருந்து எந்த பகுதி நோக்கி இருக்கும் அப்படின்றதையும் இந்த நதியோட நீரோட்டம் தான் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த பாறை நதியின் நீரோட்டம் தான் நிர்ணயிக்கும் அப்படின்னு அறிஞர்கள் ரீசெண்டபுளாக கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் இந்த இடம் எவ்வளோ அதிக வெப்பமாகவும், அதே மாதிரி அதே நேரத்தில் இந்த பகுதியில் இருக்க பாறைகள் புதுசாக தோன்றுவதற்கு முக்கிய காரணமாக அமைகிறதுனால இந்த இடங்கள் குறிப்பிட்ட சில காலங்களாக பார்த்திங்கன்னா மீன் பிடிப்பதற்கு அதிக லகுவான, அதாவது பிளாங்டன் அதிகமாக வளர்கிறதுனால இந்த பகுதியில் மீன்கள் அதிகமாக வளர்வதற்கு முக்கிய ஒரு காரணமாக இருக்குது. ஓகே, இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட புது விஷயம் எப்படின்னா, பாறைகளோட, அதாவது எரிமலை வெடித்து வெளியே வர லாவா வெளியில் சும்மா மட்டும் இல்லை, பூமிக்கு அடியில், நம்ம கண்டத்திட்டுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு அதிபயங்கர நதி நீரோட்டமாகவே ஓடுதுன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். தேங்க்யூ திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மிஸ்டர் வேர்ல்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெகு விரைவில் அடுத்து ஒரு ஜியோகிராஃபி நியூஸோடு சந்திக்கலாம்.